நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கோதுமை ரவை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் 1 டம்ளர் கோதுமை ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா பெரிய ஆனியன் 1 கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, 2 பெரிய வரமிளகாய், கடுகு போட்டு தாளிச்சிட்டு நம்ம கடலைப்பருப்பு போடுவோம். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம் வாங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமுத்திக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்துட்டு கடலெண்ணெய் செக்கெண்ணெய் ஊற்றுறேன். இப்போது நம்ம எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை ஊற்றிக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் இருக்கும். எண்ணெய் காயட்டும், கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். நம்ம வந்துட்டு இப்போது கோதுமை ரவை செய்கிறோம். நம்ம 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம் கடலைப்பருப்பு இதெல்லாம் வணங்கினதுக்கப்புறம் நம்ம 3 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு உப்பு வந்து நான் அளவாக போட்டுக்கலாம். நம்ம நாக்கில் வச்சு பார்க்கும்போது உப்பு கரெக்டாக இருந்தால் போதும். நம்ம இப்போ கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். கடுகு தெரிச்சிருச்சு. இது வந்துட்டு ரொம்ப ஈஸி தான். ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அளவு தெரியாது. ஒன்றா தண்ணி வச்சா போயிடுச்சும்பாங்க, இல்லைன்னாட்டி கம்மியாக போயிடுச்சு, ரவை வேகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு வறுத்துருச்சு. நம்ம ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியனோட கொஞ்சம் இஞ்சி, வரமிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டிருக்கிறேன். நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். 3 டம்ளர் தண்ணி. நம்ம எந்த டம்ளரில் ரவை எடுத்தோமோ அந்த டம்ளரில் நம்ம 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். ஏன்னா நம்ம அவசரத்துக்கு நம்ம கையில் ரவை இருந்துட்டால் கூட நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அது தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய் வச்சுக்கலாம், பழம் இருந்தால் வச்சுக்கலாம், சட்னி செய்யணும்னா செய்யலாம், சாம்பார் ஏதாவது மத்தியானம் சாம்பார் இருந்தால் கூட நம்ம ஊற்றி தொட்டுக்கலாம். எவ்வளோ ஈஸியாக செய்கிறேன்னு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம், ஏன்னா கோதுமை ரவைக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக இருந்தால் நல்லாயிருக்கும், மெதுமெதுன்னு இருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம தண்ணி 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. பார்த்திங்கன்னா தண்ணி இந்த டம்ளரில் தான் ரவை எடுத்தேன். இதே டம்ளரில் நம்ம 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். டம்ளர் ஊற்றியாச்சு. உப்பு பார்த்திங்கன்னா இந்த அளவு போடுவோம். இப்போ நம்ம நாக்குக்கு எவ்வளோ கரெக்டாக இருந்துச்சுன்னா போதும், ரொம்ப உரப்பாக இருக்கக்கூடாது, அளவாக இருந்தால் போதும். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ரவையை போட்டுக்கலாம். கொதிச்சிடுச்சான்னு பார்க்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. மீடியமாக வச்சுக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஒரு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரவை போட்டுக்கலாம். இப்போது ரவை ஏதாவது சுத்தமாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம போட்டாச்சு, ரவை போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஐயில் வைக்கக்கூடாது. நம்ம மீடியமாக 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு நம்ம திறந்து பார்க்கலாம். நீங்கள் வந்துட்டு ஐயிலே வைக்க வேண்டாம், மீடியமாக வச்சுக்கோங்க. மீடியமாகவோ சிம்லேயே வச்சுட்டு நம்ம எதாவது வேலையை பார்த்துட்டு கூட 5 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ நான் க்ளோஸ் பண்ணி வச்சிடறேன். மீடியமாக வச்சுட்டு சிம்மில் கூட வச்சுட்டேன் நான். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்த்துக்கலாம். பார்த்தீங்களா, உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டிங்களா? நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு அம்மாவின் பாரம்பரியத்துக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாம் சாப்பிட்லாம்.